Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ஜியாகிரஃபிக்கான 25 days சேலஞ்ச் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அவசரமாலாம் படிக்க போகிறது கிடையாது. ஸோ நிறுத்தி நிதானமாக படிக்க போகிறோம். அதனால தான் 25 days சேலஞ்ச் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். மேம் வெறும் ஜியாகிரஃபியில் 5 கொஷின் தானே மேம் வரும், அதுக்கு எதுக்கு மேம் 25 நாள் நம்ம படிக்கணும்? எல்லாருமே இந்த 10th இருக்கக்கூடிய 7 லெசன் படித்தா போதுங்கிறது தானே சொல்கிறாங்க. அதுக்கு போய் 25 நாளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 லெசனில் 2வது லெசன் மட்டும்தாங்க நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். மற்றபடி இருக்கக்கூடிய மித்த 6 லெசனுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்கும். நம்ம என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் உள் வாங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான டைம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் கன்சிடரேஷன் பண்ணும்போது நமக்கு 25 நாள், அதாவது படித்து அடுத்து 6லேருந்து 9th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே தரவாக நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக படிக்கிற மாதிரி நம்ம ஸ்கெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் காலேஜ் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்கெடியூல் தான். ஓகேங்களா? ஓகே மேம், இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா அந்த 25 நாளுங்கிறது ரொம்ப அதிகம் தானே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, தமிழும் சைட் பை சைட் படிப்பாங்க, மேக்ஸும் படிப்பாங்க, ஜிஎஸில் 2-3 யூனிட்ஸ் கூட வந்து படிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டைம் டேபிள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ஜியாகிரஃபிங்கிறது வெறும் அந்த 5 கொஸ்டின் மட்டும் கவர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கிடையாதுங்க. நம்ம படிக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து ஜியாகிரஃபிலையும் வந்து கவர் ஆகுது, டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் கவர் ஆகுது, எக்கனாமிக்ஸ்லையும் நமக்கு கவர் ஆகுது, யூனிட் 6 இருக்குது இல்லைங்களா, புது சிலபஸ் படி அதுலேயும் நமக்கு கவர் ஆகுது. அப்போ நம்ம படிக்க போகிற இந்த ஒரு 7 பாடம் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுங்கிறது பார்த்தீங்களா? ஸோ வெறும் 5 கொஷின் கிடையாது, நமக்கு நிறைய யூனிட்ஸில் கவர் ஆகுது. அப்போ படிக்கக்கூடிய ஒரு போர்ஷனில் நம்ம தெளிவாக படிச்சோன்னா மற்ற எல்லா இடத்தையும் டக்குன்னு ரிவிஷன் வந்து நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது என்னென்ன பாடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. அடுத்தது இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். அடுத்தது இந்தியா வேளாண்மை. அதுக்கப்புறம் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். அடுத்து இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். அடுத்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். அடுத்து தமிழ்நாடு மானுட புவியியல். அடுத்தது ஓகே 7 லெசன் பார்த்துட்டோமா? இந்த லாஸ்ட் 2 லெசன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தமிழ்நாடு அப்படின்னு வந்துருச்சுனாலே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் அது. சரிங்களா? ஸோ இந்த 7 பாடங்கள் தான் இங்கே 4 இடங்களில் நமக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இந்த 7 பாடத்தையும் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த 4 யூனிட்டுக்குமே ரொம்பவே ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பேட்ச் படி மார்ச் 19 லெசன் 1க்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸ் வந்து நம்மளோட பேட்சில் ஷேர் பண்ணிடுவோம். மார்ச் 21 ஸோ சாலிடாக 2 நாள் டைம் கொடுத்துருவோம். சொல்லப்போனால் உங்களுக்கு 3 நாள் டைமே வருங்க. 19 காலையிலே உங்களுக்கு மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸ் ஷேர் பண்ணிடுவோம். இப்போ 19 கம்ப்ளீட்டாக இருக்குது, 20 கம்ப்ளீட்டாக இருக்குது, 21 சாயந்தரம் தான் நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ 3 நாள் வந்து நீங்கள் தெளிவாக ஃப்ளெக்சிபிளாக படிக்க போகிறீங்க. ஸோ இந்த ஒரு லெசனுக்கு எத்தனை கொஷின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 250 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது மார்ச் 23 இப்போ 21 சாயந்தரமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், 2வது லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அப்போ 22 23 ஈவினிங் தான் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ செகண்ட் லெசன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப சின்ன லெசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு 2 நாளுங்கிறதே ரொம்பவே அதிகமான ஒன்று தான். ஸோ இந்த லெசன்லேருந்து 140 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க கவுண்ட் படி கண்டிப்பாக இந்த கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கவுண்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கூட உங்களுக்கு வரலாம். சரியா? அடுத்தது மார்ச் 26 இந்த 3வது லெசனுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். 230 கொஷின் வந்து உங்கள் டெஸ்ட் கொஷினாக வந்து இருக்கும். ஸோ இப்போ 24, 25, 26 சாயந்தரம் தான் டெஸ்ட் இருக்கும். அப்போ 3 நாள் வந்து தாராளமாக டைம் எடுத்து படிக்க போகிறீங்க. அடுத்து 26 முடியுதா? 27, 28, 29 ஈவினிங் தான். அப்போ இங்கே என்னது 3 நாள் டைம் எடுத்து இந்த 4வது லெசன் படிக்க போகிறீங்க. 240 கொஷின் நீங்கள் டெஸ்ட் போட போகிறீங்க. சரிங்களா? அடுத்தது 5வது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 29 31 ஏப்ரல் 1 சாயந்தரம் தான். அப்போ 3 நாள் தாராளமாக டைம் எடுத்து படிக்க போகிறீங்க. 230 கொஷின் டெஸ்ட் போட போகிறீங்க. அடுத்தது 6வது லெசன் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். ஏப்ரல் 1 இங்கே முடிஞ்சா 2, 3, 4 ஈவினிங் தான் டெஸ்ட்டு. 3 நாள் படிக்க போகிறீங்க. 250 கொஷின் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 7 எப்படி பார்த்தாலும் 5, 6, 7 3 நாள் இங்கேயும் கேப்பு. தமிழ்நாடு மானுட புவியியல் படிக்க போகிறீங்க. 220 கொஷின் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 இங்கே முடிஞ்சிருக்கா,
7ஆந்தேதி முடிஞ்சிருக்கா, 8, 9, 10, 11, 12 5 நாள் வந்து டைம் கொடுத்துருக்கோம். 12ஆந்தேதி ஈவினிங் தானே ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் இந்த 7 லெசன் மட்டும்தான் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புவியியல் பாடங்கள், ஜியாகிரஃபி எல்லாமே புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் படிக்க போகிறீங்க. அடுத்து 10th நம்ம படித்த 7 பாடங்களையும் தெளிவாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. 100 கொஸ்டினுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க கவுண்ட்டு மட்டும் 1660 கொஷின்ஸ் கம்பல்சரி வந்துடும். இதை தாண்டி உங்களுக்கு 1700க்கு மேலேயும் கூட உங்களுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு லெசனுக்கும் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஜியாகிரஃபிங்கிற கவலையே வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லெசனுக்குமான ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக அந்த 7 லெசனுக்கான டெஸ்ட் கொஷின்ஸும் வந்துடும். ஃபைனலாக ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் நடக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் வந்து கிடையாதுங்க. ஜியாகிரஃபி முழுமையாக தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓவரால் பேட்சோட ஃபீஸ் பேமெண்ட் வந்து வழக்கம் போல் ஜிஎஸ் பெர் யூனிட் 100 rupees மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபி வெறும் 5 கொஷின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மொத்தமாக நம்மளோட வெயிட்டேஜ் வந்து நம்ம தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஜியாகிரஃபியில் மட்டும் வராதுங்க. உங்களுக்கு டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வருது, யூனிட் 6ல் கவர் ஆகுது, எக்கனாமிக்ஸில் கவர் ஆகுது. அது போக இங்கே சாலிடாக ஒரு 5 கொஷினும் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எத்தனை இடங்களில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நான் எங்கேயுமே சொல்லிடுறேன், 9363138979. இதுதான் நம்மளோட அட்மின்கான வாட்ஸ்அப் நம்பர். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி பேமெண்ட் நம்பர் வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.